இந்த ஜீவ வார்த்தைகள் என்றால் என்ன? இன்றைக்கு இந்த ஜீவ வார்த்தைகள் நமக்கு மிகவும் தேவையாக இருக்கிறது. நாம் வேதத்தில சில குறிப்பிட்ட வசனங்களை வாக்குத்தத்தங்கள் என்று எடுத்துக்கொள்கிறோம். நமக்கு சாதகமாக அந்த வசனங்கள் நம்மை உற்சாகப்படுத்துகிற வசனங்களாக இருக்கும் என்று சொன்னால் அந்த வசனங்களை நாம் வாக்குத்தத்தங்கள் என்று எடுத்துக்கொண்டு அதை வாசித்து நாம் ஆறுதல் அடைந்து கொள்கிறோம். இன்னுமாக நமக்கு நல்ல ஷார்ட்கட் உண்டு. அருமையான கேலண்டர்ல 365 வசனம் இருக்குது. அந்தந்த நாளிலே அந்த வசனங்களிலே நமக்கு கொடுக்கப்பட்ட கேலண்டர்கள் எந்த திருச்சபை கொடுத்திருந்தாலும் அந்த கேலண்டர்ல இருந்து அந்த ஒரு வசனத்தை எடுத்து அதை படிச்சு பார்த்து அந்த வசனம் எல்லாருமே 365 வசனமும் நம்மளை உற்சாகப்படுத்துகிற வசனங்களாக செலக்ட் பண்ணி போட்டிருப்பார்கள். கடின உபதேசங்கள், கண்டனம் பண்ணுகிற உபதேசங்கள், நம்மை நல்வழிப்படுத்துகிற உபதேசங்களை உள்ளடக்கிய வசனங்களை யாருமே கேலண்டர்கள்ல போடுறது இல்லை. ஏன்னா அதை படிச்சாச்சுன்னா நமக்கு ஒரு ஷாக்கா இருக்கும். நீ இதை செய்கிற நாளிலே நீ சாகவே சாவாய் அப்படின்னு வசனம் இருக்குது பைபிள்ல. இந்த வசனத்தை போட்டாச்சுன்னா நமக்கு ஒரு பயமா இருக்கும். என்னடா கேலண்டர்ல போய் இப்படி வசனம் போட்டிருக்காங்களே நினைப்போம். ஆனா வேதத்துல உள்ள அத்தனை வார்த்தைகளும், நீங்கள் வேதத்தின் முதல் வசனம் சொல்கிறது ஆதியிலே தேவன் என்று ஆரம்பிக்கிறது. வேதத்தின் கடைசி வசனங்கள் இவ்விதமாக சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று முடிக்கிறது. ஆக தேவனும் குமாரனையும் உள்ளடக்கி ஆவியானவரால் எழுதப்பட்டதுதான் வேத புத்தகம். ஆகவே இதற்குள் சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகளும் ஜீவனுள்ள வார்த்தைகள். ஆகையினாலேதான் இந்த வார்த்தைகள் தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது.